சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் கலாட்டா சேனல் நேயர்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம சனிப்பயிற்சி பலன்கள் 2025 சனிப்பயிற்சி 2025 சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான டாபிக். இந்த பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி என்பது சனிப்பயிற்சி. கிட்டத்தட்ட 2.5 முதல் 3 ஆண்டுகள் முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிர்வதற்கு சனி பகவான் எடுத்துக்கொள்கிறார். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த வருகின்ற சனிப்பயிற்சி மார்ச் 29, 2025 வரப்போகின்ற சனிப்பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிரவிருக்கிறார். இந்த சனிப்பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி 95, 94வது வருஷம் மேஷராசியில் தன்னுடைய கால பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு, பல அன்பர்கள் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கவங்கலாம் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சனி பகவான் மேஷத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்தார். இப்போ தான் அவருடைய மொத்த ரவுண்டு, அந்த ஃபுல் ரவுண்டு மீனராசியை வந்து முடிக்கிறார். அவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மிக முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த சனி பயிற்சி பலன்கள் 2025 கலாட்டா சேனல் நேயர்களுக்காக பிரத்யேகமாக உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். இதில் முதலாவதாக வரக்கூடிய மேஷராசி சனிப்பயிற்சி பலன்களில் ரொம்ப முக்கியமானது தொடக்கம் வந்து மேஷராசி. ஏன்னா காலபுருஷனுடைய முதல் வீடு. இதில் இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ சனிப்பயிற்சி 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு சாதக பாதக விஷயங்கள் என்னங்கிறத பற்றி பார்க்கும்போது, எப்பவுமே சனிப்பயிற்சி வருது, நமக்கு வந்து 7.5 சனியோ அஷ்டம சனியோ வருதுங்கிற போது சில விஷயங்களை நம்ம எதிர்பார்க்க தான் வேணும், ஆன்டிசிபேட் பண்ணணும். எல்லாமே கெட்டதாக வரவே முடியாது. அதே மாதிரி 7.5 சனி காலகட்டங்களில், அஷ்டம சனி காலகட்டங்களில் எல்லாமே நல்லதாகவும் இருக்க முடியாது. குறிப்பிட்டு புல்லட் பாயிண்டில் சொல்லணும்னா, மேஷராசிக்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வருகிறார். அதாவது 11ஆம் வீடு லாபஸ்தானத்திலிருந்து தொடங்கி 12ஆம் வீடு விரயஸ்தானம் மீனராசிக்கு வரப்போகிறார் சனி பகவான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தூக்கம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பாதிப்புகள் கண்டிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். நெகட்டிவ்லாம் இது, அப்புறம் பாசிட்டிவும் நம்ம பேசுவோம். முதல்ல தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக மனதில் வந்து தேவையில்லாத குழப்பங்கள் வரும். பொதுவிலேயே மேஷராசி என்பவர்கள் செயல்திறன் மிக்க வீரர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை விட மாட்டீங்க. காரியத்தில் வந்து கண்ணாக இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து ஜெயிக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களாகிய உங்களுக்கு இந்த இந்த நிலைமையானது, அதாவது 7.5 சனி தாக்குதல் போது காரிய தடைகள் தடங்கல்கள் ஏற்படும். அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு என்ன, கோபமும் அதிகரிக்கக்கூடும். இப்போ இந்த காலகட்டத்தில் கோபம் இல்லாமல் நிதானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்றது, சரியான நேரத்தில் தூங்குவது, இந்த மாதிரிலாம் பழக்கத்தை நீங்கள் வலுக்கட்டாயமாக ஏற்படுத்திக்கணும். ஒன்று. மூன்றாவதாக சனீஸ்வர பகவான் வந்து 12ஆம் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3, 7, 10 வீடுகளை பார்க்குறார். உங்களுடைய தனஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பார். அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பார். அதே மாதிரி உங்களுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியையும் பார்ப்பார். இப்போ 2, 6, 9ஆம் வீடுகளை பார்க்கும்போது 2ஆம் வீட்டில் தனம், வாக்கு, குடும்பத்தை குறிக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் கூட நிறைய இன்கம் வரும். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளும் வரும். நல்ல விஷயத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய டீட்டெயில்டாக பேசுவோம். ஆனால் இன்கம் வரும்போது பணத்தை சேர்த்து வச்சுக்கணும். ரொம்ப ஜாகிரதையாக செலவு பண்ணணும் இந்த காலகட்டங்களில். 2வது, தப்பி தவறி கூட ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து ஒரு வார்த்தையை பேசணும். 3வது, குடும்பத்தில் எந்த விதமான தகராறோ கருத்து வேறுபாடோ வச்சுக்கூடாது. ஒய்ஃபே ஏதாவது தப்பாக சொன்னாலும், ஹஸ்பண்டே ஏதாவது தப்பாக சொன்னாலும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் கடன், நோய், எதிரிகள் இந்த வீடு அப்படிங்கிறதுனால இந்த கடன் தொல்லையில் வந்து சில ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேண்டப்படாத சனி பகவான், உங்களுடைய பாதகாதிபதியான சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கும்போது அது யோகத்தை விளைவிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் சில கடனில் ரிலீஃப் இருக்கும். நாள்பட்ட நோய் உடலுக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் அந்த நோய்களை வெளியில் கொண்டு வரும். அது ஒரு தீர்வு காண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி மறைமுக எதிரிகளை அடையாளம் கண்டு கொள்ள செய்யும்.
மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பதனால தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் கொஞ்சம் விரிசல்கள் விழலாம். தந்தையை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய, டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளி சிட்டி, வேறு சிட்டிலேயோ வேறு டவுன்லேயோ வேறு மாநிலத்திலேயோ ஏன் வெளிநாட்டிலேயே கூட செட்டில் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும். கவலைப்பட வேண்டாம், மறுபடியும் இது சரியாகும். ஆக இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். சில சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சில அலைச்சலுக்கு அப்புறம் கிடைக்கலாம். இது சாதகமான விஷயங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய ஃபாரினில் ஜாப் கிடைக்கணும், ஃபாரினில் வந்து படிக்கணும், ஃபாரினில் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும், ஃபாரினில் மேரேஜ் ஆகணும், இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய லட்சியத்தை நோக்கி பதவி உயர்வுகள், அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த காலகட்டத்தில் தான் மேஷராசி என்பர்கள் புதுசாக நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, புதிதாக வியாபாரம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாம் தொடங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆக ஒட்டு மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு கவனம் தேவை, ரொம்ப பயம் தேவையில்லை. நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களாக இந்த ஏழரை சனி தொடங்குகிறது என்றால் அது மிகையல்ல. ரிஷபம். ரிஷபராசி என்பர்கள் அடுத்தபடியாக பார்த்தோம்னா 2வது ராசி, காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. உங்கள் ரிஷபத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார், உங்களுடைய பாக்யாதிபதி. இந்த சனி பயிற்சி எந்த ராசிக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வச்சோம்னா, பாசிட்டிவ் சைடில் ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி 2025 ராஜாதி ராஜயோக பலன்கள் கிடைக்கும். இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்பர் 1 ஸ்பாட் அப்படின்னா அது ரிஷபராசி தான். ஏன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டிலிருந்து உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், அந்த இடத்துக்கு சனி வரார். வந்து உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்ப்பார். அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்ப்பார். உங்கள் ராசியவே பார்ப்பார். அதாவது உங்களுடைய ராசி, உங்களுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம், உங்களுடைய அஷ்டமஸ்தானம், இந்த 3 வீடுகளை பார்ப்பார். இதில் பாசிட்டிவ் சைடில் தான் 99% இருக்குது. இது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுடைய வீட்டை உங்களோட பாக்யாதிபதி பார்க்கும்பொழுது நிறைய தைரியங்கள் வரலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து துணிஞ்சு சில விஷயங்களை இறங்குவீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயத்தை விட அது இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம்லேருந்து, மேரிட்டல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து, இல்லை ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து, எல்லாத்த விட முக்கியமான ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவில் சனி பகவானுடைய பலன்கள் இருக்கும். அது மாதிரி 3ஆம் இடத்துல வந்து பார்க்கறதுனால, உபஜயஸ்தானத்தை வந்து தன்னுடைய சனி பகவான் பார்ப்பதுனால புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் உங்களோட 10ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார், உங்கள் பாக்யாதிபதி. அதாவது அரசியல் துறை, ரியல் எஸ்டேட்டு, இரும்பு மெட்டல்ஸு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸஸ்ஸு, விவசாயம் சார்ந்த தொழில்கள், ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இதை தவிர கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸஸ்ஸு, இதை தவிர லிக்விட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, இது எல்லாத்தும் ரிஷபராசியில் எஸ்பெஷலி இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ரிஷபராசிக்கு ஒரு நம்பர் 1 ப்ரைஸ் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து இந்த ஆண்டு அடுத்த 2.5 வருஷம் மார்ச் 29லேருந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பாக்யாதிபதி பார்க்கறதுனால அது கன்னிராசி சனிக்கு ரொம்ப உகந்த இடம் அப்படின்னு சொல்கிறதுனாலையும் கூட இது நாள் வரை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து சில உடல் உபாதைகள் இருந்தாலும் சரியாகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அள்ளித்தருகின்ற வகையில் சனி பகவான் வந்து வேலை செய்வார். அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய திடீர் யோகம்னு சொல்லுவோம், விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு சடனாக பெரிய அளவில் பணம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் மேலே 8ஆம் இடம் என்பது ஃபாரின் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஃபாரினில் எந்த விஷயம் உங்களுக்கு அவுட் சைடு இந்தியா, அப்ராடில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அது எஜுகேஷனாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், வேறு செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ப்ளஸ்ஸாக வரும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், சார் இது வரைக்கும் நான் ட்ராவலே பண்ணல சார், ஃப்ளைட்லேயே போனதில்லை சார், இந்த மாதிரி அற்புதங்கள், ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவலு, அதாவது லைஃப்பில் வந்து த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இந்த சனி பயிற்சியின் மூலிமா நடக்கும்.
இவ்வளவு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சார் அப்படின்னா இப்பொழுது தான் உங்களுக்கு லைஃப் வந்து ஆரம்பம். ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, நம்பர் 1 ஸ்பாட்டில் இருக்குது. பாதகமான பலன்கள்னா ஒரே 1% என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து பாதர் பண்ணலாம். அது இது நடக்குமாங்கிற சந்தேகம் இருக்கலாம். அந்த சந்தேகம் மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுடைய மனசை வந்து கடவுள் மேலே வந்து லயிச்சு சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று ஓம் நம சிவாய நமக இந்த ரொம்ப சாஃப்டான சிம்பிளான மந்திரம் இதை சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சந்தேகமும் போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளும் குவிய ஆரம்பிக்கும். ரிஷபராசி 12 ராசிகளில் நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறீங்க. அடுத்து மிதுன ராசி. காலபுருஷனுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 12ஆம் வீடு, உங்களுடைய 4ஆம் வீடு, உங்களுடைய 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். உங்களுடைய 9ஆம் வீட்டிலிருந்து பெயர்ந்து கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கர்ம காரகன் சனி பகவான் பெயர்ந்து வருகிறார். பொதுவாக மிதுன ராசிக்கு ஃபஸ்ட்டு அஷ்டம சனி இருந்தது, அதில் படாத அவஸ்தை. பாக்கியத்துக்கு வந்த சனி பகவான் பல யோகங்களை கொடுத்தாரு. அந்த யோகங்கள்லாம் இப்போ வந்து 2.5 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பல மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க. சில மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னும் கஷ்டங்கள் தீரலை, இன்னும் எனக்கு குறை வந்து சரியாகலை அப்படின்னு பல பேர் இருக்காங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஃபேமிலியில் வந்து நிறைய இஷ்யூஸு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனு, அது எல்லார் கூடயுமே, அதாவது ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்குமே 5 பேர் கூடயும் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கோல்டன் இயரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9th லார்ட் வந்து 10th பிளேஸ்க்கு வரும்போது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பார். உங்கள் ராசிக்கு ரொம்ப நண்பர் சனி பகவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னெல்லாம் நடக்கும், திடீர்னு அதாவது பாசிட்டிவான திடீர் திருப்பங்கள், திடீர்னு உங்களுக்கு ஒரு பல வருஷங்களாக நடக்க முடியாத காரியங்கள், அரசாங்கம் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது, அதில் தடைப்பட்டு போச்சு, அது நடக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயம் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள், அதாவது சன் டாட்டர்ஸ், இவங்களுக்கு ஒன்று மேரேஜே நடக்கலை சார், இது வரைக்கும் மேரேஜ் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம் சார், நல்ல அலையன்ஸ் வரல, அது நடக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்னா, குணமே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள்லாம் கூட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பீரியடில் குணமாகும். ஸோ இதெல்லாம் நடக்கும். உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்டர்னல், அதாவது ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம், அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தவிர வேறு ஒருத்தர்கிட்ட எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவோ வச்சுக்கக்கூடாது. சனி பகவான் சமசப்தம பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் தாயாருடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்ப்பதனால் இந்த பிரிந்து இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடினால் செப்பரேட்டாக இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் இதுதான் சான்ஸ் உங்களுக்கு. ஏதாவது இப்போ நல்லா பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் எல்லாம் விட்டுட்டு மறுபடி ஃபேமிலி லைஃப்பில் என்டர் ஆகி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குங்கிற அளவில் மிதுன ராசிக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் மிதுன ராசிக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் இருக்குது, நெகட்டிவ் விட. கடகராசி சனி பயிற்சி பலன்கள் 2025. இந்த 12 ராசிகளில் இந்த சனி பயிற்சி 2025 பற்றி பேசணும்னா அதிகமாக சந்தோஷம் வரக்கூடிய ராசி கடகராசி தான். 2.5 வருஷம் அஷ்டம சனியுடைய பாதிப்பு ரொம்ப கொடூரமாக இருந்த காலகட்டத்தில் அதுலேருந்து மீண்டு வந்து இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க போகுது. கடன் தொல்லை, அவமானம், உடல் ஆரோக்கிய பிரச்சனை, நம்ம முன்னாடி கை கட்டி இருந்தவங்கலாம் நமக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அசிங்கங்கள், இந்த பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை யாருக்குமே தெரியறதில்லை, பணம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு யாரையும் தெரியறதில்லை, அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லாம் பதில் சொல்கிற அளவில் இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு வருது. ஆக இந்த சனிப்பயிற்சி ஒரு ஸ்பெஷலான சனிப்பயிற்சி. அஷ்டம சனி முடிய போது 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய பாக்யஸ்தானத்துக்கு சனி வந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய உபஜயஸ்தானத்தையும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். உங்களோட 11, 3, 6 இந்த வீடுகளை சனி பகவான் பார்க்க போகிறார். அவர் வரப்போட இடம் 9ஆம் இடம். இதுதான் டெக்னிக்கலாக. இதில் என்ன நல்லது கெட்டது இதை பற்றி பார்ப்போம். 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான்
ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் நீங்கள் பார்த்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட் பீரியட் அப்படின்றதுல அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறும். அந்த பெஸ்ட் பீரியடாக மாறும். அதாவது முதல்ல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இழந்ததெல்லாம் மெதுவாக கிடைக்க ஆரம்பிக்கும். இழந்தது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எது இழந்தீங்களோ அதுக்கு மேலேயே கிடைக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, கடகராசியில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க, அதாவது வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாது. கெட்டு போனவங்க நல்லா வாழலாம். அதில் முக்கியமாக ஒரு நல்ல வேலை, அதுலேருந்து வரக்கூடிய நல்ல சம்பளம், அதில் வந்து தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும், ஆசையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் எவ்வளவோ வாங்கி கொடுத்து பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கொடுத்த ஒரு ஆண், ஒரு குடும்ப தலைவன் சட்டுன்னு வேலை போயிடுச்சுன்னு வச்சுங்க. அந்த வேலை போனதுனால அந்த சம்பளம் போயிடுது. ஆனால் செலவுகள் நிற்கலை. அதனால் அஷ்டம சனினால் எத்தனை அவமானம். 2 மாதம் 3 மாதம் சமாளிக்கலாம், அதுக்கு மேலே எப்படி சமாளிக்கிறது? இது ஒரு பக்கம். இதை தவிர மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. காரியமே இல்லாமல் பிஸ்னஸ் வந்து அப்படியே அடிமட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஏன் இந்த பிஸ்னஸ் வந்து மாறுச்சு, சம்பந்தமே இல்லையே அப்படின்னு மனசில் பல கேள்விகள். இந்த மாதிரி இதனால் ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வேலை பண்ணுறவங்க இன்னொரு வேலைக்கு ஈஸியாக போயிட முடியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களால அப்படி போக முடியாது. அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க கீழேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் இதை தவிர சில உறவுகளை பிரியலாம், சில உறவுகளை பிரியவே முடியாது. அந்த தழும்பு, அந்த காயம் ஏற்படுத்தக்கூடிய வலி, அதை தாங்கவே முடியாது. அந்த மாதிரியான பிரிவுகள், அதாவது கட்டின மனைவி கட்டின புருஷனை வந்து பிரிகிறது. குழந்தைங்க, நம்ம குழந்தை, பெத்த குழந்தை அதே ஊரில் தான் இருக்கும், ஆனால் அந்த குழந்தைங்களை பார்க்க முடியாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வேதனை. இந்த மாதிரியான வேதனைகளுக்குள்ளே இருந்த கடகராசி என்பவர்களுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சு. உங்களுடைய வேலை சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸ் ஜாப் வந்து கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸ்ஸு மறுபடியும் பல மடங்கு வந்து டெவலப் ஆகும். பிரிஞ்சு போன ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் குழந்தைகளெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும், அவங்க கூட பேச முடியும், அவங்க கூட விளையாட முடியும், உங்களோட பாசத்தையும் அன்பையும் பரிமாறிக்கொள்ள முடியும். இதெல்லாம் நல்ல விஷயம். சரி, இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வருமானம் வரும். கடகராசி நண்பர்களுக்கு வந்திருக்கும். அந்த பைசா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்லேயே செலவழிக்கிற மாதிரி இருந்திருக்கும் லாஸ்ட்டு ஒரு 2.5 இயர்ஸு. அதெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு இந்த ஹெல்த்துக்கு வந்து இனிமேல் வந்து காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு ரெக்கவரி. ஆக கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மனதளவில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகி, இந்த 2 வருஷமாக மனசே சரியாக வந்து ஒர்க் பண்ணல. மனசில் வந்து நிறைய கேள்விகள், குழப்பங்கள், கவலைகள், பயம், இது எல்லாம் மறைஞ்சு நல்ல ஒரு ஹெல்தியான மனசு, ஹெல்தியான உடம்பு, இதெல்லாம் தரக்கூடிய அளவில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. கடகராசிக்கு 2வது இடம் கொடுக்கலாம் ரிலீஃப் அப்படிங்கிற பட்சத்தில். அதனால் ஒட்டுமொத்த கடகராசி என்பவர்களுக்கும் சூப்பராக வரக்கூடிய இந்த சனி பயிற்சி 2025 என்பது மறக்க முடியாத நிகழ்வாக பார்க்க முடியும். அடுத்தபடியாக சிம்ம ராசி, காலபுருஷனுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய சிம்ம ராசி. சிம்ம ராசி வந்து அதிபதி சூரியன். எல்லாருக்குமே தெரியும் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. சனி பயிற்சி பலன்கள் 2025 ரெட் அலர்ட் யாருக்கு அப்படின்னா, நம்ம உண்மையை பேசணும்னா சிம்மராசிக்கு தான். இது சிம்மராசிக்காரங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, சிம்மராசிக்காரங்களை பயமுறுத்த முடியவும் முடியாது. அப்படியே வெளியில் உள்ள பயந்தாலும் வெளியில் வந்து அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. இதுதான் சிம்மராசி. சிம்மராசிக்கு அஷ்டம சனி, அதாவது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து ஆரம்பித்து 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் சிம்மராசியுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியையும், சிம்மராசியுடைய 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியும், சிம்மராசியின் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியும் சனி பகவான் பார்க்கிறார். அதாவது அஷ்டம சனி அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், ராசியிலிருந்து 8ஆம் இடம், அந்த இடத்துக்கு சனி வந்தால் அது அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நல்லதும் நடக்கும், 80% கெட்டதும் 20% நல்லதும் நடக்கும்னு சொல்லலாம். சார் என்ன சார் இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்களே? நம்ம நெகட்டிவாக சொல்லலைங்க, இதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்துலையுமே இயற்கையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இரவு பகல், இன்பம் துன்பம், மழை வெயில், இப்படி மாறி மாறி தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. பேலன்ஸ் பண்ணணும்னா இடது கை வலது கை,
இடது கால் வலது கால் இருந்தால் தான் பேலன்சிங் அப்படின்றது இருக்கும். அப்போ அப்படி தான் நம்ம இதை பார்த்தாகணும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல சனி வராரு. அது வந்துட்டு போறார் சார், நமக்கு என்ன அதனால அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, இந்த குழப்பங்கள் மனசில் வந்து ஏதோ ஒன்று ஆக்கிரமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதாவது முகத்தில் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது முகத்தில் சில சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு விதமான டல்னஸ் அடிக்கிறது, மந்தமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், இதெல்லாம் இருக்கும். முக்கியமாக வீண் அலைச்சல், வீண் வம்பு, வீண் வார்த்தைகள் இதெல்லாம் கண்ட்ரோலுக்கே இல்லாமல் நடக்கும். அதாவது தேவையில்லாமல் வந்து நம்ம வாயில் நம்மளோட கண்ட்ரோல் மீறி வார்த்தை வரும். சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத நேரத்தில் நம்ம போவோம். சம்பந்தம் இல்லாத நபர்கள்கிட்ட சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை பேசுவோம். அப்போ என்ன நடக்கும்? சம்பந்தம் இல்லாத விஷயமெல்லாம் நடக்கும். இது ஒன்று. இங்கே ஜாகிரதையாக இருக்கணும். 2, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வேலை செய்கிறீங்களோ பிஸ்னஸ் செய்கிறீங்களோ சாதாரணமாகவே சிம்மத்தை வந்து யாருக்கும் அடிபணிய மாட்டீங்க. அப்போ உங்களுடைய கர்மஸ்தானத்தை சனி உங்களுடைய எதிரி பார்க்கும்போது ஆஃபீஸில் உங்களை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹில்டன் ஹோட்டலில் ரூம் போட்டு வேலை செய்வாங்க. நீங்கள் அதில் ஜாகிரதையாக இருக்கணும். அது சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை வரைக்கும் உங்களை சாய்க்கணும், உங்களை வந்து வேலையிலேருந்து எடுக்கணுங்கிறதுல பயங்கர உத்வேகமாக செயல்படுவாங்க. இந்த நேரத்தில் தான் சிம்ம ராசி அடிபணிஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நிதானத்தோடு செயல்படும். 3வது பாயிண்ட்டு, உங்களுடைய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை வந்து சனி 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக பைசா வரும், கையில் தங்கிறதுக்கு கஷ்டப்படும். இந்த எப்போவுமே சிம்மராசிக்கு செலவு பண்ணுறது ரொம்ப யூஸ்டு டு தட், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வார்த்தைகள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடந்து போச்சு, என்ன மாதிரி யாரும் கிடையாதுப்பா, நான் தான் எல்லாமே அப்படிங்கிறதெல்லாம் இப்போது பேசக்கூடாது, தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த குடும்பத்தில் எஸ்பெஷலி வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். உங்களோட டெஸ்டிங் பீரியட் இது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில். அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலிமா இடைஞ்சலை கொடுப்பாரு. குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் சீட்டு வாங்கணும், நீங்கள் பெரிய ஆள்னு வச்சுங்க, சமுதாயத்திலே பெரிய ஆளாக இருப்பீங்க, ஆனால் ஸ்கூல் சீட்டு உங்களுக்கு கிடைக்காது. இதை வச்சு வீட்டில் உங்களை கலாய்ப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். 80% எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ 20% நல்லதையும் சொல்லணும் இல்லையா? அதில் சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் 7ஆம் அதிபதி 8ல் மறையிறதுனால, சனியாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக ஃபாரினில் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். அதே மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறேன்னா சிம்மராசியில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கும். அதே மாதிரி போட்டிகள், விளையாட்டில் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், சிம்மராசியில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ்க்கு சூப்பராக இருக்கும். எல்லாத்தோட மேலே சம்மந்தம் இல்லாத எனக்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சில ஹெல்த் இஷ்யூஸ் ரெக்டிஃபை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போன் சம்மந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் ரெக்டிஃபை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நர்வஸ் ப்ராப்ளம்ஸு, மூச்சு காற்று சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ப்ரொலாங் ஆகும், நீடிக்கும், இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ 20% நன்மையில் மிகப்பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய சுவாமி தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மனசுக்கு சில நிம்மதிகள் கிடைக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்பர் 1 நல்லது எது அப்படின்னா அனுபவம் கிடைக்கும். யார் நல்லவன், யார் கெட்டவன், எது நல்லது, எது கெட்டது, எந்த பாதை தப்பு, எந்த பாதை கரெக்டு, நம்ம என்ன செஞ்சோம், அதில் எது சரி, எது தப்பு, நம்ம என்ன செய்யணும், எங்கே ஆக்ஸ்ஃபோர்டோ எங்கே ஸ்டான்ஃபோர்டோ அந்த யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுக்காத படிப்பெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் இந்த வரப்போகிற 2 வருஷத்தில் சொல்லிக் கொடுப்பார். படிச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. பரிகாரம், திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், அவரை ஒரு முறையாவது போய் பாருங்க. முடியலையா பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை போய் பாருங்க. அதுவும் முடியாத நபராக இருக்கீங்களா, மனசில் நல்ல உண்மையாக நேர்த்தியாக கடவுளை நினச்சி வழிபடுங்க. அந்த கடவுள் கண்டிப்பாக பிரத்யட்சமாக உங்கள் முன்னாடி வந்து காட்சி அளிப்பார். அடுத்தது கன்னிராசி, 6ஆம் இடம். கன்னிராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025. மேஷராசியிலிருந்து 6ஆம் இடம் கன்னிராசி. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி மகரம், கும்பத்தை விட பிடிச்ச ராசி கன்னிராசி.
மகா பெரியவராக இருக்கட்டும், பெரிய பெரிய மகான்களாக இருக்கட்டும், எய்தர் மீனம் அல்லது கன்னியில சனி சம்பந்தப்பட்டிருப்பார். இதை நீங்க பார்க்க முடியும். ஆக கன்னிராசி 6ஆம் இடத்தில் இதுவரை இருந்து வந்த கும்பராசியில் இருந்து வந்த சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த மிகப்பெரிய ஒரு ரொம்ப நல்ல விஷயம். 6ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் சமசப்தமஸ்தானம், அதாவது கண்டக சனியாக வருகிறார். உடனே கன்னிராசி நேயர்கள் இருக்கிறவங்களுக்கு, கணவன்மார்களுக்கும் மனைவி மார்களுக்கும் ஒரு பயம் வரும். இது ஏதாவது குடும்பத்தில் விரிசலையோ உறவுல பிளவையோ கொண்டு வந்துருமோன்னு. அந்த பயம்லாம் தேவையே இல்லைங்க. உங்களுக்கு வேண்டப்பட்ட கிரகம் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சனி. அவர் எப்படி உங்களுக்கு குடும்பத்தில் விரிசலை கொண்டு வருவார்? ஆனால் விரிசலை கொண்டு வருவார். என்ன சார் குழப்பறீங்க? எந்த நிலையில் விரிசலை கொண்டு வருவார், அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோதிடம்ங்கிறது ரொம்ப நுணுக்கமான ஒரு கலை. அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சாதான் பலன்களை சரியாக சொல்ல முடியும். இப்போ எந்த நிலையில் இருப்பார்னா, உங்களோட சுய ஜாதகத்தில் சனி உங்களுக்கு லக்னத்துக்கு எதிரியாகவோ அவர் தசையை நடத்தும் போதோ, கோச்சார ரீதியாக உங்களுக்கு சமசப்தமாக கண்டகஸ்தான சனியாக வரும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் சில பிரச்சனைகளை, தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை கொண்டு வருவார். சப்போஸ் உங்களோட ஜனன ஜாதகத்தில் சனி உங்கள் லக்ன சுபராக இருந்து அவருடைய திசை நடத்தலை, அப்படியே நடத்தினாலும் அவருடைய நட்சத்திர பாதம் நல்லா இருக்கு, சுபகிரக தொடர்பு இருக்குது அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். இந்த நேரத்தில் தான் கல்யாணம் நடக்கும், இந்த நேரத்தில் தான் கணவன் மனைவி அப்படியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தம்பதியாக வாழ்வாங்க. இந்த மாதிரியான இதில் இருக்கும். இது ஒரு பக்கம். ஆனால் கன்னிராசிக்கு தொழில் அப்படிங்கிற டாபிக் வரும்போது சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவங்கள் இருக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த நேரங்களில் மிகப்பெரிய ஏற்றங்களை பிடிக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நான் இருக்கேன் சார், நான் கன்னிராசி அப்படின்னா, உங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் சார் 2 வருஷமாக ஒரு ஃப்ளாட்டு கூட விற்கல சார், பார்த்தீங்கன்னா 2 வாரம் 2 மாதத்தில் எல்லா ஃப்ளாட்டும் விற்றுரும். அதே மாதிரி நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கேன் சார், பெரிய அளவில் ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை சார், ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். நீங்கள் சொந்தமாக கிளினிக் வச்சு மிகப்பெரிய அளவில் ஏற்றம் பண்ணுற அளவுக்கு விஷயங்கள் நடக்கும். எல்லாமே விட்டேன் சார், நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன் சார், நான் கன்னிராசி சார், எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஏற்றம் இல்லை சார், ஒரே பிரச்சனை தான் சார், வர வேண்டிய ப்ரமோஷனும் வரல, ஜாபே பிரச்சனையாக இருக்குது சார். கவலையே படாதீங்க. இந்த பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஜாப் மாறி அது ரொம்ப ஸ்டேபிள் ஆகி ஆன்சைட்லேயே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டோம். இப்படி மாற்றங்களை கொடுப்பார். சரி, இது ஒரு பக்கம். தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக குடும்பங்களில் சில சிறு சிறு பிரிவுகளை, எந்த கணவன் மனைவிக்குள்ள, அப்பா பையனுக்குள்ள சில சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். அதை பற்றி பயப்பட வேண்டாம். தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியவே பார்க்கக்கூடிய சனி பகவான், எல்லா நல்லதும் நடக்குது சார், நமக்கு சனி பெயர்ந்துட்டார், ஆனால் நடக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த பார்வையுடைய பலன். இந்த டவுட்டு வந்து ஏற்படுத்துவார். நீங்கள் தான் அந்த டவுட்டை மீறி ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தான் வேலை செய்யணும். தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால தாயாருடைய ஹெல்த்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். டக்குன்னு விட்டுறக்கூடாது. தாயாருடைய ஹெல்த் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். உங்களோட தாயாருடைய சுய ஜாதகத்தை கூட பரிசீலனை பண்ணால் தப்பில்லை. அப்போ ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசிக்கு 75லேருந்து 80% நல்ல பலன்களையும் ஒரு 20% எதிர்மறையான பலன்களையும் சொல்லலாம். கன்னிராசிக்கு டாப் கிளாஸ் தான். துலாம், காலபுருஷனுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்பர் 1 ரிஷபம் அப்படின்னா அதுக்கும் ஒரு அடி மேலே துலாம் ராசியை நம்ம சொல்ல முடியும். இதுவரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயர்கிறார். இதனால துலாமத்துக்கு என்ன பயன்? உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். பல தடவை நம்ம சொல்றோம், ராசி கோச்சாரத்தை குறிப்பதாகும். ராசிக்கும் கோச்சாரத்துக்கும் தொடர்பு உண்டு, லக்னத்திற்கும் தசாபுக்திக்கும் தொடர்பு உண்டு. இந்த ராசியில 3, 6, 11 ராசி இருக்கிற இடத்துல இருந்து 3, 6, 11, 12 இந்த இடத்தையும் நான் சேர்த்துக்குவேன் என்னோட ரிசர்ச் பிரகாரம். இந்த இடங்கள்ல சனி இருக்கும் போது யோகத்தை அள்ளி வழங்குகிறார் சனி பகவான். அப்படிங்கிறது தான் 30 வருஷ காலத்தில். என்ன 30 வருஷம்? மேஷத்துலேருந்து மீனம் வரும் அவர் ஃபுல் ரவுண்டு வரணும்னா 30 இயர்ஸ் ஆகுது. அதை தான் சொல்கிறோம். 95ல் 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பல பேர் பிறக்கவே இல்லை. அப்போ வந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தவர் இப்போ தான் வந்து கேரேஜில்
அந்த ஃபுல் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போது 6ஆம் இடத்திற்கு உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய முழு பாவ கிரகமான சனி பகவான் வரும்பொழுது எப்பேற்பட்ட யோகம் சார் அது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா துலாத்துக்கு இருக்கிறா போல இந்த 12 ராசியில் ரிஷபம் ரொம்ப க்ளோஸ் இருந்தாலும் துலாத்துக்கு 1.1 110% ராஜயோகம்னா 100% ரிஷபத்துக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய மறைமுக எதிரிகளை குறிக்கக்கூடிய இடத்துக்கு அவர் வரதுனால இது எத்தனை வருஷமா முடியவே முடியாது சார், இந்த கடனெல்லாம் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க இல்லையா, அந்த கடன் வந்து தீரும் சார். அது கூட பரவாயில்ல சார். நோய் சார், செலவு பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் ரெக்கரிங் கிரானிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது தீரவே இல்லை சார் அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து மிரக்கல் சார், அதிசயம் சார். எல்லா அதிசயத்தையும் நிகழ்த்தக்கூடியது கிரகங்கள் அண்ட் தெய்வம். அந்த கிரகத்தை ஆட்டி படைக்கிற தெய்வம் தான் நமக்கு மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி தான். அந்த அதிசயத்தை நிகழ்த்த போகிறார் சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு. எஸ்பெஷலி ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு டேர்ன் அரவுண்டாக இருக்கும். டாக்டருக்கே புரியாது சார், எப்படி சார் சரியாச்சு, நாங்கள் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தமோ சரியால, சடனாக எப்படி மாறுச்சு, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி மறைமுக எதிரிகளில் ரொம்ப ஆபத்தானவங்க, நமக்கு யார் எதிரின்னு தெரிஞ்ச அந்த எதிரி இல்லை, யாருனே எதிரி நமக்கு தெரியாமல் நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரஸான மறைமுக எதிரி. அந்த மாதிரி மறைமுக எதிரிகள் வந்து அடையாளம் கண்டு கொண்டு நீங்கள் அவங்கள பந்தாடுவீங்க, போட்டு நீங்கள் எதிரிகளை கிழிச்சு டார்டாராக கிழிக்க போகிறீங்க அப்படின்னா அது உண்மை. அவருடைய 3ஆம் பார்வையால் கிட்டத்தட்ட உங்களுடைய 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். தன்னுடைய சமசப்தம பார்வையால் உங்களுடைய 12ஆம் வீட்டையும் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய உபஜயஸ்தானத்தையும் பார்ப்பார். இப்போ 8, 12, 3 இந்த வீடுகளை பார்க்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் வீடு 6ஆம் அதிபதி பார்ப்பது என்பது ராஜாதி ராஜயோகம். அதாவது என் லைஃப்பில் நான் நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னா அந்த யோகங்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது துலாம் ராசிக்கு 99% வாய்ப்புகள் உண்டு. என்ன மாதிரியான யோகம்? பெரிய செல்வந்தனா மாறக்கூடிய யோகம். சாதாரண தொழிலாளியாக இருந்த ஒருத்தர் வியாபாரத்தை தொடங்கி இந்த 2.5 வருஷத்தில் செல்வந்தனா மாறக்கூடிய யோகம். சாதாரண நிலையில் இருந்த ஒரு தொழிலாளி ஒரு வியாபாரம் லோக்கல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அது சார். வீட்டு வாடகையே கட்ட முடியல, ஒரு 5000 ரூபா வாடகை கட்ட முடியல, 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறாருன்னா அது யோகமா இல்லையா? அந்த மாதிரியான யோகங்கள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். இப்போ உங்களுக்கு அதுதான் நடக்க போகுது துலாம் ராசி என்பவர்களுக்கு. அடுத்தபடியாக தன்னுடைய சமசப்தமத்தினால உங்களோட 12ஆம் வீடை பார்க்கக்கூடியவர் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் கலைந்தெடுத்துடுவார். அதே மாதிரி தாம்பத்திய உறவில் நல்ல ஒரு நிலையையும் திருப்தியையும் கொடுக்கக்கூடிய அளவில் சனீஸ்வர பகவான் செயல்படுவார். தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் உபதேசஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் சின்னதாக முயற்சி எடுத்தாலும் அதோடைய ரிசல்ட் பலன்கள் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வார். மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள் ஒரு ஜாக்பாட் டைம் இதையெல்லாம் செய்வார். எல்லாத்துக்கும் மேலே சகோதர சகோதரிகள் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்கள். அக்கா கூடலாம் பேசவே மாட்டேன், தங்க கூடலாம் எந்த ஒரு பழக்கம் கிடையாது, தம்பியெல்லாம் மறந்தே போயிட்டேன் சார், அண்ணா மாதிரி ஒரு வஸ்து இல்லை சார், அவங்களாம் உங்களுக்கு நல்லவங்களாம் மாறுவாங்க, தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து உங்களோட மறுபடி உறவில் நல்ல ஒரு நட்பில் பரஸ்பரத்தில் இருப்பாங்க. இதுதான். ஸோ இவ்வளவு டாப் கிளாஸாக இருக்கு. மைனஸ் பாயிண்ட் துலாம் ராசிக்கு அப்படின்னா 0.1% கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக துலாம் ராசிக்கு சூப்பராக இருக்கு. அதாவது லைக் என்ன அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்குது அப்படின்னா அது துலாம் ராசிக்கு தான். 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு கோல்டன் டைம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. அடுத்தபடியாக விருச்சிகம், காலபுருஷனுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. அதாவது சுவாதி, விசாகம், கேட்டை, இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் மனதுக்குள்ள நீங்களே உங்களை மனசை வந்து போட்டு அதை வந்து வாஷிங் மிஷினில் துவைச்சு காய போட்டு மறுபடி எடுத்து துவைச்சு
ஒரே நாளில் 10 தடவை துவைச்சு அந்த துணி கிழிஞ்சு கந்த துணியாக ஆன மாதிரி உங்கள் மனசையும் நீங்கள் அந்த அளவுக்கு குழப்பிக்கிட்டு தேவையில்லாத உங்களை பற்றி கவலைப்பட்டாலும் பரவாயில்ல, யார் யாரோ சம்பந்தம் இல்லாதவங்க அவங்க வந்து இப்படி நடந்துக்கணும், உங்கள்கிட்ட இப்படி பேசணும், இதெல்லாம் நடக்கிற காரியமா? யாராக இருந்தாலும் நம்மளை தவிர நமக்கு எதிர்க்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அம்மா உட்பட அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் பேசுவாங்க, அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்குவாங்க. நமக்கு வேணுங்கிற மாதிரி நடந்துக்க முடியுமா? இது வாய்ப்பே இல்லைல்ல. அப்படி தானே இன்றைக்கி உள்ள லவ்வர்ஸு காதலர்கள்லாம் நினைக்கிறாங்க. நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி அந்த பொண்ணு பேசணும், நான் எப்படி பழகிறேனோ அதே மாதிரி அந்த பொண்ணு நினைக்கணும். இதெல்லாம் சாத்தியமா? ஒரு பொண்ணு வந்து செஞ்சு பொம்மையாக வச்சா கூட அது நடக்க போகிறதில்ல. அதே தான் பெண்களுக்கும். நான் எப்படி எதிர்பார்க்கணும் அதே மாதிரி ஆண்கள் வேணும்னா அது மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஆண் வந்து பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் முடியாது. ஒரு மனிதன் ஒரு மனுஷி இருக்காங்கன்னு சொன்னால் அவர் ஒரு கலவை, அது ஒரு பேக்கேஜ். அதில் எல்லா குப்பையும் இருக்கும், நல்லதும் இருக்கும். இந்த குப்பையை அப்படியே எடுத்து தான் வேலை செய்யணும். இதில் வெறும் குப்பையெல்லாம் இல்லாமல் தங்கத்தையும் வந்து அந்த செப்பையும் சேர்த்துட்டாங்க, அதை பிரிக்கலாம் முடியாது. அப்படியே எடுக்கணும், அப்படியே இருந்தால் தான் முடியும். அது அப்போ தான் நகையாக மாறும், அப்போ தான் நம்ம அணிய முடியும். வெறும் சுத்த தங்கத்தை நகையாக செய்யவே முடியாது. அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மனிதர்கள்ட்ட குறை இருந்தால் தான் மனுஷங்க. குறை இல்லைன்னா அவன் எதுக்கு மனுஷனாக இருக்கணும்? தேவையே இல்லையே, கடவுளாயிருவாங்களே. அப்போ விருச்சிகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் வீட்டுக்கு வருவதனால லாபமே லாபமே லாபமே, கஷ்டம் இல்லை. அர்த்தாஷ்டம சனி விலகிறாரு, அதை புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு லாபம் எந்த அளவுக்கு நஷ்டம் அதை பற்றி பேசுவோம். பாயிண்ட் நம்பர் 1, 5ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய 7ஆம் வீட்டையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய 11ஆம் வீட்டையும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். 7, 11, 2 இந்த வீடுகளை பார்க்கிறார். இவர் 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார். இந்த கணக்கை மட்டும் இப்போ பேசுவோம். 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய சனி பகவான் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக சக்சஸ் என்பது வரும். எஸ்பெஷலி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ். விருச்சிக ராசியை வந்து யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு சில மிகப்பெரிய மருந்துகள் வெளியாகும். அதாவது இது நாள் வரைக்கும் மனித வர்க்கம் இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னா அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரியான நோய்கள்லாம் தீரும். புதுசாக நோய்கள் வந்தாலும் அந்த நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2, விருச்சிகராசி என்பவர்களுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி நர்வஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சரியாகும். 2, 3 சார் நினச்சதை படிக்கணும் சார், படிக்கவே முடியல நான் நினச்சதை அப்படின்னா வாழ்க்கை அது என்ன இருந்தா என்ன இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களால் நினச்சதை படிக்க முடியும், ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். மாணவ மாணவியர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி விருச்சிக ராசியில் டாப் கிளாஸாக இருக்குது. 3, 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வேலை மாற்றங்கள் உங்களை கேட்காம உங்களோட பர்மிஷன் இல்லாமல் நடக்கும். நீங்கள் இருக்கிற வேலையிலேருந்து அதிக சம்பளத்தில் இல்லை வேற ஒரு ரீசனுக்காக உங்களுடைய வேலைகள் வந்து ஜாப் சேஞ்ச் இருக்கும். பிஸ்னஸில் கூட சேஞ்ச் ஓவர், இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதை கண்டு பயப்பட வேண்டாம். 5, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போன உறவினர்கள் வந்து மறுபடியும் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6, ஒட்டு மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் சில வண்டிகள், வாகனங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் வரும். இதெல்லாம் இருக்குது. இப்போது தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள டெஃபினட்டாக நிண்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க, இன்டிமிடேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இப்போ புருஷன் அவர் வேறு ஏதோ ராசி, பொண்டாட்டி விருச்சிக ராசினா சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த புருஷனை போய் நோண்டிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது அவர் பேச இவங்க சத்தம் போட, இதெல்லாம் வந்து உங்களை நீங்களே கட்டுப்படுத்த வேண்டும். சமசப்தம பார்வையால் சனி பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்ப்பதனால ஆஃபீஸில் சூப்பராக ஒரு ஒர்க்கு பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவன் பாராட்ட முடியுமா? அப்படி பாராட்டினா அவன் வீட்டில் உலை எப்படி பொங்கும்? அதனால் அவன் என்ன செய்வான்? ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி, நீங்கள் ஏதோ தப்பு பண்ண மாதிரி வெளியில் பரப்புவான். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களும் கண்டுக்காத மாதிரி எதுவுமே இருந்துடணும். எப்போவுமே ஒரு கம்பெனியில் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாலும் பாதிப்பு எப்போ வரும்னா அந்த கம்பெனிக்கு ஒரு தேவைன்னு வரும்போது தான் வரும். எம்ப்ளாய்க்குள்ளே இருக்கிற சண்டைனால வராது. இந்த தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 10ஆம் பார்வையால் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்ப்பதனால சும்மா இல்லாத விருச்சிக ராசி என்பவர்கள், இது வரைக்கும் வாயே திறக்காத நீங்கள்
சடக்குன்னு ஒரு வார்த்தையை பேசிடுவீங்க. அந்த வார்த்தை அப்படியே போர்டில் மாட்டிடுவானுங்க. வாழ்க்கை முழுக்க இவன் அந்த வார்த்தையை சொன்னான்னு அந்த மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒட்டு மொத்தத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த பயிற்சியை கிட்டத்தட்ட 70% நல்லா தான் இருக்குது. 30% என்ன இருக்குது? உங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. வெளியில் சனியெல்லாம் அடுத்தது. உங்களால் என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் முதல்ல தன்னம்பிக்கை வேணும் சார். நீங்கள் வந்து அது எல்லாமே சந்தேகம். என்னால் முடியுமா, எனக்கு நடக்குமா, ஒன்று இப்படி இல்லைன்னா விருச்சிக ராசி அந்த எக்ஸ்ட்ரீமு, என்னால் தான் முடியும், உலகத்தில் எவனாலையும் முடியாது, அது அப்படி. இது ரெண்டும் இல்லாமல் ஒரு சம இதில் சார் நான் முயற்சி பண்ணுவேன், சரியான வகையில் என்னுடைய எண்ணங்களை நான் வச்சுக்குவேன், நான் இதை கண்டிப்பாக சாதிக்க முடியும், நான் இதில் அதுதான். இப்போ நம்ம வரலாறு படைத்து சாதித்தவங்க அப்படின்னு எடுத்தால் அந்த உலகத்தில் ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க. நாமெல்லாம் புதுசாக ஒன்றும் வரலாறு அவங்களோடலாம் சாதிக்கலாம் முடியாது. ஆனால் நம்ம பண்ணுற சாதனையும் இன்னும் 10 கோடி பேர் வந்தாலும் சாதிக்க முடியாத அளவுக்கு நம்ம சாதிக்க முயற்சி பண்ணுமே தவிர இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது பண்ணவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நடிகர்கள் வந்தாங்க, ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் வந்தாங்க. அவங்க காலகட்டத்தில் அவங்க சாதிச்ச அந்த சூழ்நிலைகள்லாம் வேற. இப்போ இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் இந்த டிவியில் பேசுகிறவங்க கூட புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஒப்பிடவே கூடாது. எம்ஜிஆர் அப்படி பண்ணார், அவர் அப்படி பண்ணார், இவர் இந்த தலைவர்னா. ஏன்னா அவர் ஒவ்வொரு தலைவர் டாபிக் விட்டு வெளியே போயிட்டேன், எடிட் பண்ணிங்க. எப்பவுமே அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சினிமாவில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் அந்த சூழ்நிலைகள், அந்த சந்தர்ப்பங்கள் வேற. அதுவே இப்போ திருப்பி யாரும் ஒப்பிடக்கூடாது. அந்த மாதிரி பல டிவி நிகழ்ச்சியில் கூட ஒப்பிட்டு யாரையும் இவரை ஒப்பிட்டு அவர் பேசக்கூடாது, அவரை ஒப்பிட்டு பேச முடியாது, தவறானது. அந்த மாதிரி தான் விருச்சிக ராசி. நீங்கள் உங்களோட யாரையும் ஒப்பிட முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான். நீங்கள் என்ன சாதிக்கணும், உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும், இதை மட்டும் தெளிவாக இருந்தீங்கனால போகிறோம். கடவுள் ரெடியாக தட்டை வச்சுட்டு நிற்கிறாரு. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாரு. தனுசு ராசி. தனுசு ராசி காலபுருஷனுடைய 9ஆம் வீடு. அதாவது மிக முக்கியமான ஒரு திருப்பம் தனுசு ராசி என்பவர்களுக்கு. 3ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்திற்கு போய் அர்த்தாஷ்டம சனி ஆற. அவ்வளோதான் சார், இப்போதான் 7.5 சனி, இன்னுமே சரியாகலை, இதுக்கு அப்புறம் அர்த்தாஷ்டம சனியா, இதுக்கெல்லாம் தாங்காது சார் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய 85% நல்ல விஷயத்தையும் ஒரு 15% கெடுதலான விஷயத்தையும் செய்ய கடமைப்பட்டவர். உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போய் தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய 6th பிளேஸ், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய 10th பிளேஸ், தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசி. இப்போ 6, 10, 11 இந்த இடங்களை பார்க்குறாரு. உங்களுடைய 3லேருந்து 4th பிளேஸுக்கு போயிருக்காரு. இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று தான், திருப்தி. தனுசு ராசிக்கு வானம் பொளந்து வைகுண்டம் வெளியே வந்து அந்த வைகுண்டத்திலிருந்து பெருமாளே கீழே, வெங்கடேச பெருமாள் கீழே வந்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. அதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதா நினைப்பாங்க. அதை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும். இது வெளியில் நிவர்த்தி பண்ண முடியாது. ராசியின் அடிப்படை குணங்கள், இதையும் மாற்ற முடியும். தொடர் பயிற்சியினால் மாற்றிக்கொள்ள முடியும். திருப்தி இல்லை அப்படின்னா தனுசு ராசியை காப்பாற்ற முடியாது. திருப்தி என்பது வேண்டும். நிச்சயம் எல்லா நல்ல குணங்களும் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களால் சாதிக்க முடியாது கிடையாது. அடிமட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து இன்னைக்கு எங்கே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வரலாறு தான் அது. திருப்பி நீங்களே கூட அதை ரிப்பீட் பண்ண முடியாது, அந்த இடத்துல இருக்கீங்க. அதனால் என்ன இருக்கோ, கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்காரு நமக்கு, 999 விஷயம் கொடுத்துருக்காரு. ஒரு விஷயத்தில் குறை வைக்கத்தான் செய்வார். அதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். இப்போ உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லபடியாக 3ஆம் இடத்துல ராசி தான், ராசிக்கு 3 நல்லது தான். அதில் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக போனால் பிரச்சனை தான். ஆனால் எல்லாத்துலேயும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இல்லை. கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெல்த் ரெஜிமை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எதை சாப்பிட்ணும். இன்னைக்கு காலகட்டங்களில் வெளியில் வீட்டை விட்டு வந்தால் அவ்வளோ அடல்ட்ரேட்டட் ஃபுட்டு வந்து இருக்குது. விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடம்புக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இன்றைக்கி உணவு முறைகளும் அப்படி தான் இருக்குது, உணவு வகைகளும் அப்படி தான் இருக்குது, அதை செய்யக்கூடியதும் அந்த கண்டிஷன்ஸும் அப்படி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே சாப்பிட்ற உணவுலேயே அடல்ட்ரேஷன் 60% இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? இதுதான் உண்மை. நிறைய அடல்ட்ரேட்டட் ஃபுட் வந்துருச்சு மார்க்கெட்டில். அதையெல்லாம் தான் நம்ம சாப்பிட்றோம், உண்ணுகிறோம். அதே மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு மெதுவாக வியாதிகள் அதிகப்படுத்தி கொண்டு வயது வரம்பு இல்லாமல் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நான் பணம் தரேன், உனக்கு இவ்வளோ லட்சம் தரேன், நான் இல்லை இவ்வளோ லட்சம் தரேன்னு சொல்லி வரிஞ்சு கட்டி சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் உண்மை.
அப்போ நீங்கள் உணவு முறையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி வர்றதுனால. மூணாவது, டாக்குமெண்ட்டை வந்து நல்லா வெரிஃபை பண்ணணும். நிலம் வாங்கும் போது, ஒரு ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட், வீடு, தனி வீடு எது வாங்கினாலும், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட எந்த டீலிங் பண்ணாலும் டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும். இதுக்கு அடுத்தபடியாக உங்களோட 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு யோகம் தான். அதாவது நிறைய விஷயங்களில் ஃபினான்ஷியல் ட்ரபிள்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. இது வரைக்கும் தீரவே எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதை விற்று அதை அடைச்சேன், அதை விற்று இதை அடைச்சேன், இதை விற்று அதை அடைச்சேன், ஆனால் இங்கே கடைசியாக திருப்பி ஆரம்பிச்ச இடத்துல தான் இருக்குது அப்படின்னா, எல்லாம் விற்று போச்சு, கடன் மட்டும் அப்படியே இருக்குன்னா அந்த கடன் வந்து தீரும். புதுசாக வந்து உங்களுக்கு வந்து சில கான்ட்ராக்ட்ஸ் வரலாம். பிஸ்னஸ் ரீஜெனரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு வந்து பிஸ்னஸில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் வீடு எடிட் பண்ணிங்க. உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை பார்க்கின்ற சனி பகவானால் மிகப்பெரிய யோகங்கள் என்பது கிடைக்கும். ஆக யோகம்னா என்ன அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல விட்டுட்டு ஜாப்லேருந்து பிஸ்னஸாக மாறக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ தான் தனுசு ராசி அன்பர்கள் செய்யலாம். உங்களுடைய ராசியே பார்க்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக இதுவரை உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தின் மூலியமாக ஒரு முதிர்ச்சியை கொடுப்பார். அதாவது ஆன்மீக ரீதியாக நான் வந்து போகலாமா, குடும்பமே எனக்கு வேணாமா, இல்லை கண்டினியூ பண்ணலாமான்ற சந்தேகத்தெல்லாம் ஏற்படுத்துவார். பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக போயிடலாமான்னு கண்டிப்பாக போகக்கூடாது. இது வந்து ஒரு இடத்துல தோற்று இன்னொரு இடத்துல விட்டுட்டு வர்றதில்லை ஆன்மீகம்ன்றது. நல்ல கான்ஷியஸாக நல்ல தெரிஞ்சு உணர்ந்து வருவது ஆன்மீகம். அது தன்னாலே உங்களுக்கு இந்த பீரியடில் வரும். ஆனால் அது நீங்கள் தோத்துட்டு போக வேண்டாம், ஜெயிச்சுட்டே போங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒட்டு மொத்தத்தில் தனுசு ராசிக்கு நான் சொன்ன மாதிரி 85% நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. 15% உங்களுடைய திருப்தி, உங்களுடைய மனப்போக்கு, உங்களுடைய ஹெல்த், இது மூணுத்தையும் நீங்கள் பார்த்துட்டாலே போதுமானது. அடுத்தது மகர ராசி. காலபுருஷனுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பது ஏராளம். இப்போ 7.5 சனி முடிய போது 7.5 வருஷத்துக்கு அப்புறம் மகர ராசிக்கு நம்ம ரிஷபம், துலாம் சொன்னோம். அதற்கூடவே அதே ஸ்டேஜில் அதே இடத்துல உட்கார வைக்க வேண்டியது மகர ராசி. நம்பர் 1 ஸ்பாட்டில் 3 பேரும் வச்சிடலாம், அப்படி இருக்குது. ட்ரிப்ளெட்டுங்கிற மாதிரி ரிஷபம், துலாம், மகரம். சனீஸ்வர பகவான் கடந்த 7.5 வருஷமாக 12 ராசிகளில் மேக்சிமம் அவஸ்தப்பட்ட ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா மகரம். புலம்பாத மகர ராசி கிடையாது, கதறாத மகர ராசி உள்ளங்கள் இல்லை, அழாத கண்கள் இல்லை, பேசாத வார்த்தைகள் இல்லை, அதாவது கேட்காத வார்த்தைகள் இல்லை. எல்லாம் பார்த்தா வாழ்க்கை முடிஞ்சுது, இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலையில் மகர ராசி என்பர்கள் இருக்கீங்க. இதெல்லாம் இருக்கு. முடிஞ்சிச்சா? இன்னும் முடியல. ஆட்டம் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும். அதுதான் இந்த ஆட்டம். உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பொருந்தும். இல்லை என்ற சொல் இங்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிளாக் பஸ்டர், திருப்பு முனை. சனி உங்களை விட்டுட்டு போறார். தவிர எங்க போறாரு? ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறார். ஒரே நேரத்தில் சனிப்பெயர்ச்சி ஒரு பக்கம், குரு பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபுளாக வருது, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது மகர ராசிக்கு. உங்களுடைய உபஜயஸ்தானத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய 5ஆம் வீட்டையும், தன்னுடைய சமசப்தம பார்வையால் உங்களுடைய 9ஆம் வீட்டையும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 5, 9, 12 இந்த வீடுகளை சனி பகவான் பார்க்கிறார். உங்களுடைய 3ஆம் வீட்டிற்கு 2ஆம் இடத்துலேருந்து போகிறார். 7.5 சனி முடியுது. இந்த உபஜயஸ்தானத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் ராசிநாதன். உபஜயஸ்தானம்னா முயற்சிகள், சகோதர சகோதரி, நண்பர்கள், நட்பு, பார்ட்னர்ஷிப்பு, கல்வி, எல்லாம் 3. இந்த 3ஆம் இடத்துக்குடைய சனி பகவான் போகும்போது, ராசிநாதன் போகும்போது எல்லாமே ப்ளஸ். இது வரைக்கும் தவறி கூட என்னுடைய அக்கா, அண்ணா, தம்பி, தங்க எல்லாம் எனக்கு நல்லது பண்ணதில்லை அப்படின்னா, இனிமேல் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த உறவுகள் மாறி உங்களை வந்து தெய்வமாக பார்க்கக்கூடிய அளவில் இந்த உறவுகள் வந்து நல்லபடியாக மாறும். சரி சார், நான் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தேன் 7.5 வருஷம், ஒன்றும் நகரலை சார் இன்ச்சு. எத்தனை இடத்துல வேலை தேடிருப்பேன் சார், வேலையே கிடைக்கல. எத்தனை வியாபாரம் செஞ்சுருப்பேன் சார், நஷ்டம் சார், எல்லாம் சொத்தெல்லாம் வித்தாச்சு சார். எப்போவுமே ஒரு பெரிய முடிவில் தான் ஒரு பெரிய தொடக்கமும் இருக்கும். அது பார்க்கறத பொறுத்து இருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க,
அட்வர்சிட்டிஸ் வரும்போது தான் அட்வான்டேஜஸும் கூடவே வரும்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்தவர் யாரு? when you turn the adversity into an opportunity. அப்ப யார் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னா மகர ராசி தான் ஜெயிக்க முடியும். கர்மஸ்தானத்திற்கு அதிபதி, வைராக்கியம் மிக்க நீங்களே வேண்டான்னு போயிட்டீங்கன்னு சொன்னா உலகத்துல ஆளை பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துல நீதி, நேர்மை, நியாயம் இதை நிலைநிறுத்தணும்னா மகர ராசி அன்பர்கள் வாழ வேண்டும். இந்த மகர ராசி அன்பர்கள் வைராக்கியம் கொண்டு அத்தனை சோதனைகளையும் சாதனையாக மாற்ற வேண்டும். அப்பதான் இந்த உலகம் எதிர்த்து நிற்கும். மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு கோல்டன் எரா ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அது கொஞ்சம் கூட மிக இல்லை. இந்த வரப்போகின்ற 2.5 வருஷம், அதாவது என்ன சொல்றது, the world will turn into a gold அப்படிங்கிற மாதிரி நீங்க எதை தொட்டாலும் பொன்னாகுங்கிற அளவில் அது பணம் வரவுலேருந்து, பொருளாதார நிலைமை உயர்வடைவதிலிருந்து, உங்களுடைய மதிப்பு செல்வாக்கு உயர்வடைவதிலிருந்து, உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவதிலிருந்து, உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறும் அப்படின்னா இது தெய்வ சத்தியம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மார்ச் 29 பிறகு வரப்பிரசாதமான நேரம் தொடங்குகிறது. ஆல்ரெடி பல மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு 100%க்கு 120% கொடுக்கலாம். அந்த அளவிற்கு மாற்றங்கள் இந்த வருஷம் இருக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் தான். தன்னுடைய 3ஆம் பார்வையால் ராசிநாதனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இதுவரை நடக்காத, முடியாத, இல்லவே இல்லாத விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறும். அவருடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கை கெட்டினதெல்லாம் வாய் கேட்டும், அதுதான் பாக்கியம். அதே மாதிரி அவருடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கும்போது பெரிய அளவில் பிஸ்னஸஸ்லாம் வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அதாவது எஸ்பெஷலி இந்த பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வைத்திருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்காலம், இப்போ அரசியல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நவ் ஆர் நெவருங்கிற மாதிரி இருக்குது அரசியல். இன்னைக்கு இல்லை, எப்பவுமே இல்லை. உங்களுக்கு பதவி, உங்களுடைய பதவியை வந்து இப்போ கட்சியை விட்டே வெளியெடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அச்சாண்டா ஜாக்பாட்டுங்கிற மாதிரி கட்சியில் பெரிய பொறுப்பு வந்து அதுக்கு மேலே வந்து பதவி கொடுத்து செல்வாக்கு வந்து இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குது அப்படிங்கிறது கூறிக்கொண்டு மகர ராசி அன்பர்களை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, வெற்றி உங்களுக்கு. அடுத்து கும்பராசி. காலபுருஷனுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசி, அவிட்டம், சதயம், போரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசி நேயர்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து விடுதலை. உங்கள் ராசியை விட்டு சனி 2ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய 4ஆம் வீடு, உங்களுடைய 8ஆம் வீடு, உங்களோட 11ஆம் வீடு, இந்த இடங்களை சனி பார்க்குறாரு. இது எப்படி இருக்குங்கிறத பற்றி சனி பயிற்சி பலன்கள் 2025 பார்க்கலாம். கும்பராசி மிகப்பெரிய ஒரு தெய்வீகம் பெற்ற ராசி, தெய்வ ஆசீர்வாதம் பெற்ற ராசி. இந்த கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ராசியை விட்டு ஜென்ம சனி விலகும் போது பெரிய பிரச்சனைகள் விலகுது. அதாவது நல்லது நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை 2 பாகமாக பிரிக்கணும். ஒன்று, கெட்டது இனிமேல் நடக்காது. இனிமேல் நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது. ஏற்கனவே நடந்த அளவிற்கான மோசமான கெட்டது இனிமேல் நடக்கவே நடக்காது. இதை விட ஒரு பெரிய நல்ல செய்தி சொல்லவே முடியாது. இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதில் மகிழ வேண்டும்? முதல்ல மனக்குழப்பங்கள், கிளேஷங்கள் அப்படின்னு சொல்கிறது விலகும். மனசில் தடுமாற்றம், பதட்டம், பயம் இதெல்லாம் வெளியே வரும். அடுத்தபடியாக கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரை பார்த்தாலும் எரிச்சலாகவே இருந்தது 2.5 வருஷமாக. அதுலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. எவனை பார்த்தாலும் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இனிமேல் நல்ல எண்ணங்கள் வரும், தைரியம் வரும், மனசில் புதுசாக கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது உற்சாகமான புத்துணர்ச்சியான சில எண்ணங்கள் வரும், புதிய எண்ணங்கள். 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக இப்பவும் கூட வார்த்தையில் ஜாகிரதையாக இருக்கணும், பணம் செலவழிக்கிறதுல ஜாகிரதையாக இருக்கணும், குடும்பத்தில் மோதக்கூடாது. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான பீரியடாக இருக்குது. இந்த 7.5 சனி விடுபடக்கூடியது. 2ஆம் இடத்திற்கு வந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு சொத்துக்கள் சேரும். 7.5 சனியில் சொத்து சேருமா? சத்தியமாக சேரும். புதுசாக வந்து லேண்டு, பில்டிங்கு, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் யாருக்கு ஆசை இருக்கோ இந்த பீரியடில் நீங்கள் அதை பர்சியூ பண்ணலாம். பேங்க் லோன்லாம் சாங்ஷன் ஆகும், சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, வாகனங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, வாகனத்தை அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நடக்கும். அதாவது சாதாரண கார் வச்சுருக்கேன், எஸ்யூவிக்கு மாற்றிக்கலாம்.
அந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும். தன்னுடைய சமசப்தம பார்வையால் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் திடீர் டிராவலை ஏற்படுத்துவார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். எதிர்பார்க்கவே இல்லை சார் இந்த 10 லட்சம் இப்போ வரும்னு, டக்குன்னு வரும், சம்பந்தம் இல்லாத வரும், ஒரு புதையல் மாதிரின்னு சொல்லலாம், ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக உங்கள் வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு தான் பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் தேவையே இல்லை. நுணுக்கமாக மனசில் வெளியில் சொல்ல முடியாத இருக்கக்கூடிய கவலைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனியாக வரப்போகிறார் சனி பகவான். நம்ம ஒன்றும் இந்த பொய் பலன்கள், இந்த மிஸ் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, இந்த தேவையில்லாத பலன்கள், இதெல்லாம் சொல்ல முடியாது மாட்டோம். இந்த மீனராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் ஜென்மத்தில் ஏறுகிறார்னா மனதில் தேவையற்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 3ஆம் பார்வையால் 3ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையில் 7ஆம் வீட்டையும் 10ஆம் பார்வையில் 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். அதுக்கு அடுத்தது வரும் என்னென்ன பிரச்சனைகள், இதை எப்படி தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு மனசு அடிவாங்கும், எண்ணங்கள் அடிவாங்கும். தேவை ஒரு விஷயம், நீங்கள் பெரிய விஷயம் எடுக்கும்போது அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது, அப்படியே நிற்குது. இதுக்கெல்லாம் பதில் இருக்குது, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாயிண்ட் உங்களுக்கே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை கம்மியாகும், உங்களுக்கே உங்கள் மேலே இருக்கிற பயம் அதிகமாகும். இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இவங்க உங்கள் லைஃப்பில் யார் ரொம்ப ரொம்ப உயர்வில் வச்சுருக்கீங்களோ இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் பேச மாட்டாங்க. அப்படி பண்ணுவாங்க, பேசுவாங்க, உங்கள் மனசை காயப்படுத்துவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். என்னடா அப்படி நடக்குதுன்னு ஷாக்கெல்லாம் ஆகக்கூடாது. முன்கூட்டியே நம்ம ஷாக் அப்சார்பரை கொடுத்துடுறோம். அதே மாதிரி தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் 3ஆம் வீட்டை பார்ப்பதனால எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக செய்ய மாட்டீங்க. விட்டு 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 ஒரு மாதம் ஜிம்முக்கு காசு கட்டுறது, ஒரு வாரம் போயிட்டு போகிறதில்ல. இந்த 3 மாதம் ஒரு கோர்ஸ் போய் சேர்றது, ஒரு மாதம் போயிட்டு அதை நிறுத்திடுறது, ஒரு வேலைக்கு போகிறது, ஒரு 1.5 மாதம் ஒழுங்காக செய்கிறது, அடுத்த அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன், லீவ் எடுக்கிறேன், இப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சில விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் பிரிவு என்பது ஏற்படாது. அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது கர்மஸ்தானத்தை பார்க்கின்ற சனி பகவானால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். எஸ்பெஷலி நான் சொல்லக்கூடிய வியாபாரங்கள், ஹோல்சேல் டீலர்ஷிப், விவசாயம் சார்ந்த தொழில்கள், விவசாய பொருட்களை விற்பனை செய்வது, ரியல் எஸ்டேட் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா, ஜேர்னலிசம், யூடியூபெல்லாம் மீடியாவா அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. ஆனால் அந்த யூடியூப்பை தான் இப்போ டிவியை விட அதிகமாக பார்க்குறாங்க. அதை நீங்கள் மக்கள் யாரை எதை விரும்புகிறாங்களோ அது ஜெயிக்கும் சார். இந்த அங்கீகாரம் கொடுக்குறேன் மெயின் ஸ்ட்ரீமில் இல்லை அது எல்லாம் கிடையாது சார். மக்கள் எதை பார்க்குறாங்களோ, 30 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் கம்ப்யூட்டரே வேணாம்னாங்க, போராடினாங்க கொடியை பிடிச்சிட்டு. இன்றைக்கி கம்ப்யூட்டர்னால தான் 10 லட்சம் கோடி ஜாப்ஸ், அதுதான் விஷயம். அதனால் இதெல்லாம் ஜெயிக்கும். இந்த பீரியடில் இந்த துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் ஜெயிப்பார்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் இந்த இந்த சமயத்தில் வரும். ஏன்னா ஜென்ம சனிலையான்னு கேட்டால் இதான் உண்மை. ஸோ இதெல்லாம் நடக்கும் சார். அதனால் மீனராசிக்கு ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியும் 90% ப்ராப்ளம் தான், 10% நல்லாயிருக்கு. அந்த 10% நல்லது நடக்கும். நீங்கள் என்ன செய்யணும் பரிகாரமாக? கண்டிப்பாக திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் முடிஞ்சால் போய் பார்க்கணும். சார் அது முடியல சார், கோவிலுக்கு நான் போக மாட்டேன் சார், எதுவுமே வேணாம் சார், சாமி மேலே நம்பிக்கை இல்லை சார், ஜோதிடம் எனக்கு பிடிக்காது சார், இப்படி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்புக்கு என்ன மெடிசன் அப்படின்னா, நீங்கள் தான தர்மத்தை நம்புறீங்க இல்லையா, சாமியை நம்ப வேண்டாம், ஜோதிடத்தை நம்ப வேண்டாம், எதையுமே நம்ப வேண்டாம். ஆனால் தான தர்மத்தை நம்புறீங்க இல்லையா, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி உதவி, சாப்பாட்டுக்கான உதவி, இந்த ஒரு ஷால்வை, ஒரு பெட்ஷீட்டு, ஒரு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. அது மூலியமாகவே ஆண்டவன் கூட உங்களுக்கு வாழ வைப்பான். நீங்கள் ஏதோ ஒன்று நல்ல காரியம் செய்யுங்க சார், போரும். அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட்டு தான் ஆகணும், ஆனால் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் தைரியமான மனசை வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்லதாக வளர்த்துக்க இந்த ஏழரை சனியை சமாளிக்க முடியும் 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 என்று கூறி இந்த
பொன்னான வாய்ப்பினை அளித்த கலாட்டா குழுமத்திற்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.